अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. எம்பெருமானுடைய பிராட்டிமார்களை துதிக்கின்ற வேதாந்த தேசிகன் பூமி பிராட்டியினுடைய அவதாரமாய் கருதப்படுகின்ற ஆண்டாளை குறித்து அருளி செய்த மிக அற்புதமான ஸ்தோத்திரம் கோதாஸ்துதி என்று அவராலேயே திருநாமம் சூட்டப்பட்டிருக்கிறது. தமிழிலே கோதை என்று பெயருடைய ஆண்டாளை சம்ஸ்கிருதத்திலே கோதா என்கிற சப்தத்தாலே வழங்கினார் வேதாந்த தேசிகன் என்று கொள்ள வேண்டும். இன்னும் ஆச்சாரியர்களும் சில பேர் அப்படி அந்த கோதை என்கிற சொல்லை தமிழிலே கோதா என்று அப்படி மொழிபெயர்த்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் சப்தம் இரண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் தமிழும் வடமொழியும் இரண்டு சொல்லுக்கும் வெவ்வேறு பொருள்கள் உண்டு. தமிழிலே கோதை என்கிறதுக்கு பொருள் வேறு, சம்ஸ்கிருதத்திலே கோதா என்கிறதுக்கு பொருள் வேறு என்று நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ அந்த கோதாவினுடைய பெருமை, அவளுக்கு கோதா கோதா என்று பெயர் உண்டு அல்லவா, அந்த பெயருக்கே ஒரு பெருமை உண்டு, திருநாம வைபவம் என்றே சொல்லலாம் என்பது போல இந்த 12வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். என்ன விஷயம் என்னால், கோதாவரி என்று ஒரு நதி இருக்கிறது. இந்த கோதாவரி என்கிற நதிக்கு ஒரு சிறிய குறை ஏற்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில். என்ன குறை என்றால், அது வால்மீகி ராமாயணத்திலே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ராவணன் சீதா பிராட்டியை அபகரித்து செல்லுகிறான். அந்த சமயத்திலே சீதா பிராட்டியானவள் அங்கே வழியில் இருக்கக்கூடிய அந்த கோதாவரி நதியை பிரார்த்தித்து கொள்ளுகிறாள். இந்த மாதிரி என்ன ராவணன் அபகரித்து செல்லுகிறான் என்கிற சமாச்சாரத்தை என்னுடைய கணவர் என்னை தேடிக்கொண்டு வந்தால் கண்டிப்பாக நீர் அவனிடத்திலே தெரிவிக்க வேண்டும். ராவணனாலே நான் அபகரிக்கப்பட்டேன் என்கிற செய்தியை என்னுடைய கணவரான ராமபிரானிடத்திலே நீ தெரிவிக்க வேண்டும் என்று கோதாவரி நதியை பிரார்த்தித்து கொள்ளுகிறாள். வந்தே கோதாவரியும் நதியும் என்றெல்லாம் அவள் வணங்கி பிரார்த்தித்து கொள்ளுகிறாள். அதே போல் ராமபிரான் வந்து தேடுகிறான், கிடைக்கவில்லை. உடனே அவன் எல்லாரையும் கேட்கிறான், மரமே நீ பார்த்தாயா, மண்ணே நீ பார்த்தாயா, மலையே நீ பார்த்தாயா என்று கேட்கிற பொழுது கோதாவரியையும் பார்த்து என்னுடைய மனைவி எங்கே, நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்கிறான். அப்பொழுது ராவணனிடத்தில் இருக்கிற பயம் காரணமாக கோதாவரி நதி வாயே திறக்கவில்லையாம். கோதாவரி நதி எங்கே சீதை பிராட்டி எங்கே என்று கேட்ட கேள்விக்கு கோதாவரி நதி பதிலே சொல்லலை. அங்கே சொல்கிறார் வால்மீகி, ராவண பயாத்து என்றே சொல்லுகிறார். ராவணனிடத்தில் அவ்வளவு பயம், ஏதாவது தன்னை பண்ணிவிடுவானோ என்கிற பயத்தினாலே அவள் வாயை திறக்கவில்லை என்று சொல்கிறார். அப்புறம் வேறு வகையாக சீதா பிராட்டி இருக்கிற இடத்தை எம்பெருமான் ராமபிரான் அறிந்து கொண்டான் என்பது வேறு இருக்கட்டும். அந்த இடத்துல அந்த கோதாவரி என்பவள் ஒரு செயலை செய்யாமல் விட்டு விட்டாள் அல்லவா, அது ஒரு சிறிய குறையாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த குறை எப்பொழுது தீர்ந்தது என்னால், ஆண்டாள் அவதரித்த பிற்பாடு அந்த குறை தீர்ந்ததுன்னு இது வேதாந்த தேசிகன் அருளி செய்கிற அர்த்தமாக கொள்ளலாம். இது எப்படி தீர்ந்ததுன்னா, அந்த கோதாவரி நதியினுடைய பெயரிலே உள்ள பாதி எழுத்துக்களை தன்னுடைய பெயரிலே இவள் கொண்டாளும் இல்லையோ, இதனால் அந்த கோதாவரி நதிக்கும் பெருமை ஏற்பட்டு, கோதா என்கிறது இவளுடைய பெயர், கோதாவரி என்கிறது அந்த நதியினுடைய பெயர். ஆக என்ன ஆச்சுன்னா, இவளுடைய பெயரை அது தரித்தபடியினாலே அதற்கும் பெருமை ஏற்பட்டு விட்டது என்று அப்படியாக வேதாந்த தேசிகன் அழகாக அருளி செய்கிறார்.
பிராயேண தேவி பவதி வியபதேசயோகாத் கோதாவரி ஜெகதிதம் பயசா புனாதே யஸ்யாம் சமேத்ய சமயேஷு சிரம் நிவாசாத் பாகீரதி பிரபுதயோபி பவந்தி புண்ணியாக. பிராயேணா பெரும்பாலும் என்கிறார். அதாவது என்ன அர்த்தம்? இந்த பிராயேணான்றது ஒரு இந்த சொல்லது ஒன்று ஆக்குகிறது போலும் அப்படின்ற அர்த்தத்தில் இந்த பிராயேணான்ற சொல்லு வருகிறது. பவதி வியபதேச யோகாத்து தேவி ஆண்டாளே, பவதி வியபதேச யோகாத்து உம்முடைய பெயரை அவள் தரித்து தாங்கி உன்னுடைய பெயரிலே அதாவது உம்முடைய பெயரிலே முழுவதையும் தன்னுடைய பெயரிலே பாதியாக அவள் தாங்கி கொண்டிருக்கிறாள். கோதாவரி ஜகதிம் பயசா ஜெகதிதம் பயசா புனாதே தன்னுடைய தீர்த்தத்தாலே ஜெகதிதம் இந்த உலகனைத்தையும் அந்த கோதாவரி புண்ணியமுடையதாக ஆக்குகிறாள். எப்படின்னா பவதி வியபதேச யோகாத் உன்னுடைய பெயரையும் தான் கொண்டிருக்கிறபடியினாலே என்று அப்படி சொல்கிறார். உண்மையிலே அவளுக்கு ஏற்பட்டிருந்த குறை ராமாவதாரத்திலே ராமபிரானுக்கு உதவாத குறை, சீதை சொன்னதை செய்யாத குறை. அது எப்பொழுது நீங்குத்துன்னா அந்த சீதையும் பூமி பிராட்டியினுடைய பெண்ணு தானே. வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தோமானால் பூமியிலிருந்து தான் சீதை கிடைத்தாள். எப்படி இங்கே பெரியாழ்வாருக்கு ஆண்டாள் கிடைத்தாளோ அதே மாதிரி ஜனக சக்கரவர்த்திக்கு அவள் சீதை எப்படி கிடைத்தாள்னா பூமியில் தான் கிடைத்தாள். அதனால் கடைசியில் அந்தர்தானம் ஆகிற பொழுதும் பூமியிலே தான் போய் மறைந்தாள் என்று நாம் பார்க்கிறோம் சீதை. அதனால் சீதை என்கிறவள் ஆறுன்னா பூமி தேவியினுடைய பெண்ணு. இப்போ இங்கே ஆண்டாள் ஆறுன்னு கேட்டால் அவளும் பூமி தேவியினுடைய பெண்ணுன்னு சொல்லலாம், பூமி தேவியே என்றும் சொல்லலாம், ரெண்டும் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் சீதையை போல ஆண்டாளுக்கும் ஒரு சாமியம் உண்டு, பொருத்தம் உண்டு இந்த இடத்துல. அங்கே விட்டதை இங்கே பிடிச்சாளாம் கோதாவரி நதி. எங்கே ஸ்ரீராமாயண காலத்தில் விட்ட விஷயத்தை இங்கு பிடித்தாள். என்னன்னா ஸ்ரீராமாயண காலத்தில் அந்த ராமபிரான் அவதரித்திருந்த பொழுது அவனுக்கு தான் உபகாரம் செய்ய மறந்தாள். அன்றைய தினம் அந்த பூமி பிராட்டி அவள் சொன்னதை, பூமி பிராட்டியினுடைய பெண்ணான சீதை பிராட்டி அவள் சொன்னதை செய்யலை. அதனால் அதுக்கு பரிகாரமாக இப்போ என்ன பண்ணிட்டாள்னா தன்னுடைய பெயரை இந்த ஆண்டாளுடைய பெயராக, ஆனால் கோதாவரின்றது தான் முன்னால் இருக்கிற பேர், இந்த கோதா என்கிற பெயர் பின்னால் தான் வந்தது. இருந்தாலும் இவளுடைய பெயரனுடைய ராசியாலே அந்த முன்னாலே இருக்கிற பெயரும் கூட சிறப்பை அடைந்து விட்டது என்று அப்படி சொல்லுகிறார். பிராயேண தேவி பவதி வியபதேச யோகாத் உன்னுடைய பெயரை அவள் தாங்கி பெயரிலே ஒரு பகுதியை, அதாவது உன்னுடைய பெயரை தன்னுடைய பெயரிலே ஒரு பகுதியாக அந்த கோதாவரி நதி தாங்கி இருக்கிறபடியினாலே கோதா என்கிற பெயர் அந்த கோதாவரியில் இருக்கோ இல்லையோ, அதனால் உலகமெல்லாம் புனிதமாயிடுது. அந்த கோதாவரிக்கு என்ன பெருமை? யஸ்யாம் சமேத்ய சமயேஷு சிரன் நிவாசாத் சில குறிப்பிட்ட சமயங்களிலே, அந்த சில சமயம் புஷ்கரன் என்று அதெல்லாம் கொண்டாடுவார்கள். அப்படிப்பட்ட புண்ணிய காலங்களிலே பாகீரதி பிரபுதையோபி பவந்தி புண்ணியாக பாகீரதி முதலான நதிகள், அதாவது பாகீரதி என்னால் கங்கை, இந்த கங்கை நதி கூட என்ன பண்ணுறாளான்னா கோதாவரியில் வந்து சேர்றாளாம். வந்து சேர்ந்து அவள் புனிதத்தை அடைகிறாளாம். யார்? கங்கை நதி. அதாவது எந்த ஒரு கோதாவரி நதியிலே சில புண்ணிய காலங்களிலே கங்கை முதலான நதிகளும் கூட வந்து தங்கி அந்தந்த சமயத்தில் வந்து கூடி அது சிரம் நிவாசாத்து சில காலம் தங்கி இருந்து அதனால் அவர்களும் கூட புண்ணியாக பவந்தி அந்த நதிகளும் புண்ணியத்தை அடைகின்றன என்று அவ்வளவு பெருமை ஏற்பட்டு விட்டது கோதாவரிக்கு. என்னால் அதுக்கு அவ்வளவு பெருமை கோதாவரிக்கு ஏற்படுறதுக்கு என்ன காரணம் என்னால் தன்னுடைய பெயரிலே அந்த கோதா என்கிற சப்தத்தை உடையவளாக இருக்கிறாளே அதுதான். அந்த கோதா என்கிற சப்தம் யாருடையதுன்னா ஆண்டாளுடையது. அப்போ ஆண்டாளுடைய பெயரான கோதா என்கிற சப்தத்தை தன்னுடைய பெயரிலே அவர் அடக்கி கொண்டிருக்கிறபடியினாலே தான் கோதாவரி நதிக்கு இவ்வளவு பெருமை ஏற்பட்டது. அவளுக்கு இருந்த ஒரு சிறு குறையும் கூட அப்படி நீங்கித்து என்று இப்படியாக அந்த பெருமையை இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். அதற்கு மேலே அடுத்தபடியாக 13வது ஸ்லோகத்தில் ஒரு ரசமான அனுபவம். அதாவது ஆண்டாள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவனைத்தான் திருமணம் செய்து கொள்ள போகிறாள் அப்படின்னு ஏற்பாடு ஆகிவிட்டது. உடனே அவளுடைய தோழிகளெல்லாம் கொஞ்சம் பரிகாசம் பண்ணுற,
யாரை? ஆண்டாள். என்ன பரிகாசம் பண்ணுற? அம்மா, என்ன இப்படிப்பட்ட ஒரு பர்த்தாவை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாயே, யார் இவர்? யார் இவர்? இவர் எப்படி இருக்கார் தெரியுமா? என்ன அவருக்கு சில குறைகளை சொல்லுகிறாளாம். ஆனால் அந்த குறைகளே நிறைகளாக இருக்கின்றன என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். திருமங்கையாழ்வார் கூட ஒரு பதிகம் இந்த மாதிரி பாடியிருக்கிறார். தோழி சொல்லுவாள், என்ன சொன்னான்னா, மானமரம் என்னோக்கி வைதேவியின் துணையா கானமரம் கல்லதர் போய் காடுரைந்தான் காணேடி. நீ யாரை போய் ஆசைப்பட்டாய்? பரகால நாய்க்கியே. அவன் போய் காட்டில் போய் அல்லாடின்னு இருந்தான் ராமாவதாரத்தில், தெரியுமா அப்படின்னா. உடனே அதுக்கு பதில் சொல்கிறவள் என்ன பண்ணுவாள்? சீத்தை பிராட்டி, கானமரம் கல்லதர் போய் காடுரைந்த பொன்னடிக்கள் வானவர்தன் சென்னி மலர் கண்டாய் சாழலே. அவருடைய திருவடி காட்டில் நடந்ததுன்றது வாஸ்தவம் தான். ஆனால் அந்த திருவடி தேவர்களுடைய தலைமையில் இருக்க, அது உனக்கு தெரியாதா? ஆஹா, அவர்கள் குறை சொல்ல அந்த குறையே நிறையாக சொல்லுவள் என்று இப்படி திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு 10 பாசுரங்களை நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்த ஸ்லோகத்தில், ஒரே ஸ்லோகத்திலேயே அந்த ரெண்டும் நமக்கு தெரியும்படியாக ரொம்ப அற்புதமான ஸ்லோகத்தை அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். நாகேஷயः சுதனுபக்ஷிரதः கதம் தே ஜாதः ஸ்வயம்வரபதிः புராணபுருஷः ஏவம் விதாஸ் சமுச்சிதம் பிரணயம் பவத்யாः சந்தர்சயந்தி பரிஹாசகிரः சகீனாம். இவள் அவனை பகவானை கல்யாணம் பண்ணிக்கொள்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாளோ இல்லையோ, அப்போது சகீனாம் பரிகாசகிரஹா சந்தர்சயந்தி, அந்த தோழிகளுடைய ஒரு பரிகாசமான வார்த்தை, வேடிக்கை வார்த்தை அந்த இடத்துல ஏற்படுகிறதான். ஏவம் விதாகான்றார். என்னன்னா பாருங்கள், என்ன சொல்கிறா? யார் உன்னுடைய கணவன்? நாகேஷயா, பாம்பு படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிறான். நீயும் போனால் பாம்பு மேலே தான் படுத்துக்கணும், உனக்கு ஒழுங்காக படுக்க கூட கிடையாது. முதல்ல அது சொன்னாலாம். அப்புறம் ரெண்டாவது, எங்கேயானா ஊருக்கு வெளியில் சுற்றணும்னா ஏதாவது ஒரு நல்ல வாகனம் உண்டா? பக்ஷிரதா, கருடன் மேலே உட்காந்து போகணும், எங்கே கீழே விழுந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டு பிடிச்சிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அந்த கருடன் மேலே உட்காண்டிருக்கணும். சரி, அதுக்கு மேலே மூணாவது என்னன்னா, பக்ஷிரதா ஜாத்தா ஸ்வயம்வரபதி புருஷா புராணா, ரொம்ப பழசானவர். புராணான்னு அர்த்தம் ரொம்ப பழையவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கழவர், வயசானவர். வயதான கழவனை என்றோ நீ கல்யாணம் என்னைக்கு அவர் அவதரித்தாருன்னு யாருக்கும் தெரியாது, என்னைக்கு பிறந்தாருன்னு தெரியாது, அவ்வளவு வயசானவர். அந்த கழவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியே, ஒரு ஒழுங்காக படுக்க கிடையாது, ஒரு ஒழுங்காக வாகனம் கிடையாது, அவனை போய் நீ பண்ணிக்கிறியே என்று ஏவம் பிரணயம் பவத்யாக பரிகாசகிரஹா சகீனாம் சந்தர்ஷயந்தி. இப்படி ஒரு பிரணயம், இப்படியெல்லாம் அவள் கிண்டல் பண்ணுறாளாம், வேடிக்கை பண்ணுறான். என்ன? பாம்பு படுக்கை, வாகனம், கருடன் என்கிற பறவையை வாகனமாக கொண்டு அந்த கழவனான ஒருவனை போய் நீ பர்த்தாவாக வரித்தாயே அப்படின்னு சொல்கிறாளாம். ஆனால் இதுக்கு இதுவே பதில் என்ன தெரியுமோ? என்னுடைய பர்த்தா யார் தெரியுமா? நாகேஷயா. அவன் எப்படி ஆதிசேஷனிலே சயனித்து கொண்டிருப்பவன். என்னால் இதெல்லாம் பரத்துவத்திற்கு அடையாளம். எவ்வளவு மேன்மை உடையவனாயிருந்தால் அந்த சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கு மணையாம், திருமார்க்கு அரவு என்று எல்லா கைங்கரியத்தையும் செய்பவனான அந்த ஆதிசேஷனை தனக்கு படுக்கையாக உடையவன் பகவான் என்று அதுவே பெருமை. அதுக்கு மேலே பக்ஷிரதா, கருடனை வாகனமாக உடையவன் என்று சொன்னால் அது இன்னும் பெருமை. தாசகா சகா வாகனம் ஆசனம் துவஜா, எவ்வளவு பெருமை அந்த கருடாழ்வானுக்கு. வேதாத்மா விஹகேஸ்வரா என்று வேதமே வடிவெடுத்தவன் அந்த கருடாழ்வான். அப்படிப்பட்டவனை என்றோ தனக்கு வாகனமாக கொண்டிருக்கிறான். என்னால் எம்பெருமான் எவ்வளவு பெரியவர். நல்லவன் தோழி நாகணைமிசை நம்பரர் செல்வர் பெரியர் என்று கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் இது. அதே போல புராணஹா புருஷா, ரொம்ப பழமையானவர்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவனை படைத்தவர் என்று யாருமே கிடையாது, அவன் தானே தோன்றினவன் என்று பார்த்தால் இப்படிப்பட்ட ஒரு புராண புருஷன் எவ்வளவு உயர்ந்தவன். வயதானவன் அர்த்தம் இல்லை, அவன் ரொம்ப தொன்மையானவன், அவன் ரொம்ப பழையவன். என்னால் அவன் யாராலும் படைக்கப்படாதவன் என்கிற அவனுடைய மேன்மை இதிலேயே தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த தோழிகளுடைய வார்த்தைகளை கொண்டே அவளுக்கு ஆண்டாள் பதில் சொல்லுகிறாள் என்றும் கூட நாம் இந்த ஸ்லோகத்திலேயே பொருள் கொள்ளலாம். அப்படி அந்த எம்பெருமானை பற்றின குறையாக அவர்கள் எதை சொல்லுகிறாளோ அதையே அவனுடைய பெருமையாக ஆண்டாள் சமர்த்தித்து அவனையே திருமணம் புணர்கிறாள் என்கிற அற்புதமான அர்த்தத்தை
இந்த ஸ்லோகத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Govinda